So mass defect and binding energy இதுதான் பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பாத்துக்கங்க. So mass defect and binding energy இந்த கான்செப்ட நம்ம டூ மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது என்னென்ன மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்னா ஒரு கார்பன் C612 இருக்கு சரிங்களா? கார்பன் C612 அப்படின்னு இருக்கு. இதுல அட்டாமிக் நம்பர் அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு சார் நம்பர் ஆஃப் புரோட்டான்? வெரி குட்ரா 6. ஓகேவா? 6ன்றது இங்க டைரக்டா நம்ம பார்த்துட்டோம். இதுதான் Z தான் அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் A. சோ மாஸ் நம்பர் அப்படின்றதுல இருந்து அட்டாமிக் நம்பரை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 தான் சார். சோ நம்பர் ஆஃப் புரோட்டான் 6, நம்பர் ஆஃப் நியூட்ரான் 6. இப்போ இதுக்கு நீங்க அட்டாமிக் யூனிட்ல மாஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த C612 அப்படின்ற இந்த மெட்டீரியலுக்கு அட்டாமிக் லெவல்ல நீங்க என்ன பாப்பீங்க? மாஸ் பாப்பீங்க. அப்படி மாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் 12 அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் இதுல எத்தனை பிரசன்ட் ஆயிருக்கு? 6. அப்ப நான் இப்படி எழுதுறேன் மாஸ் ஆஃப் நியூட்ரான். மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் எப்படி இருக்கு? 6 into 1 அட்டாமிக் யூனிட்ல நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்படி சேஞ்ச் பண்ணனும்னா 1.0086664 சரிங்களா? 4 இல்லது ஆக்சுவலா U இப்படி எழுதுறேன் பாருங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக U அப்படின்னு எழுதணும் அட்டாமிக் யூனிட்ல. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 6.05196 U அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சோ மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் எதுல? அட்டாமிக் மாஸ் யூனிட்ல பாக்குறோம். இதே மாதிரி மாஸ் ஆஃப் தி புரோட்டான் எப்படி சார் இருக்கும்? மாஸ் ஆஃப் தி புரோட்டான். சோ மாஸ் ஆஃப் தி புரோட்டான் பாத்தீங்கன்னா அதே 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம். 1 அட்டாமிக் யூனிட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.00727 U அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 6.043 சரிங்களா? 04362 U அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு என்னன்னா இன்னொரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மாஸ் ஆஃப் தி புரோட்டானுக்கும் மாஸ் ஆஃப் தி நியூட்ரானுக்கும் பார்த்திருப்போம். இந்த வேல்யூ நியூட்ரான்து அட்டாமிக் யூனிட்ல, இந்த வேல்யூ புரோட்டான்து. மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் ஹைட்ரஜனும் பார்த்திருப்போம். இங்க மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் பார்க்கணும் சார். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அட்டாமிக் யூனிட்ல பாத்தீங்கன்னா சரிங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? வெரி குட் 6 தான். பிகாஸ் புரோட்டான் எத்தனை இருக்கோ அதே ஈக்குவல் தான் எலக்ட்ரானும். இங்க 6 into 0.00 இன்னொரு 0 வரும் 000 0.00055 U அப்படின்னு போடுறோம். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 6 வராது. ஏன்னா இது டெசிமல்ல இருக்கு. 0.033 அப்படின்னு வரும். U அப்படின்னு வரும். எனக்கு என்னன்னா கார்பனுடைய டோட்டல் மாஸ், the mass of the carbon, mass of C612 இருக்குல்ல, இதோட வேல்யூ என்ன தெரியுமா? இங்க நியூட்ரான் இருக்குல்ல,
புரோட்டான் பிளஸ் நியூட்ரான், புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். இங்க ஆட் பண்ணுங்க, புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணுங்க. 6.05196 U plus 6.04362 U. சரிங்களா? U ஸ்மால் u. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 12.09558 U அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? டோட்டலா மாஸ் கிடைக்குது. கிடைக்குது சார். இதுக்கு என்ன சார் அப்படின்னா, ஆக்சுவலா இது மாதிரி கிடைச்சது நீங்க இந்த கார்பன் C612 கேஸா பாக்குறீங்க. அதுல இருந்து ஒரு ஸ்பெக்ட்ரமா பார்க்கும்போது இந்த கார்பன் C612க்கு கிடைக்கிற ஸ்பெக்ட்ரம்ல மாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11.9967 U அப்படின்னு தான் கிடைக்குது சார். 12.09558 யூக்கும் 11.9967 யூக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சார். அப்ப டிஃபரன்ஸ் ஆன வேல்யூ எங்க மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேல்யூக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அது டெல் m ஈக்குவல் டு இந்த வேல்யூ எழுதுறோம் பாருங்க 12.09558 U minus 11.9967 U. இந்த 12 பாயிண்ட்ல இருந்து இந்த 11 பாயிண்ட் சம்திங் மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற மாஸ் டிஃபெக்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா 0.09888 U அப்படின்னு கிடைக்கும். ஓகே சார். இந்த மாஸ் டிஃபெக்ட் அப்படின்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் சார் அப்படின்னா இந்த மாஸ் டிஃபெக்ட் என்னவாயிடும்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். புரியல சார்? ரெண்டு விதமா சொல்லலாம். இந்த ஒரு ஆட்டம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டம பிரேக் பண்றதுக்கு பேரு நியூக்ளியர் ஃபிஷன். ஃபிஷன் அப்படின்னா பிளவுன்னு அர்த்தம். ஃபிஷன். சரிங்களா? ஃபிஷன், நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றதுக்கு பேரு ஃபியூஷன். சரிங்களா? ஃபியூஷன். சோ பிளவு இணைவுன்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுங்க. நீங்க இந்த மாஸ் டிஃபெக்ட் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னா ரெண்டு விஷயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்குது, நான் என்ன பண்றேன்னா ஒரு பிஸ்கெட் எடுத்து உங்களுக்கு தரேன். சரிங்களா? இப்போ நியூக்ளியர் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நியூக்ளியர் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா சார் பிஸ்கெட் தந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆசையா வாங்கி அப்படி ரெண்டா உடைக்கிறீங்க. அப்படி ரெண்டா உடைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா அதோடைய மாஸ் கால்குலேட் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவு மாஸ் இருக்கிற பிஸ்கெட் தான் அப்படின்னு உனக்கு தரேன். அது பாத்தீங்கன்னா ஒரு 70 கிராம் இருந்துச்சு உங்களுக்கு கொடுக்கும் போது. நீ என்ன பண்ணிட்ட டக்குன்னு உடைச்சிட்ட. அப்படி உடைச்சிட்டு நான் என்ன பண்றேன்னா இருமா சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டை வாங்கி திருப்பி வெயிட் போட்டு பாக்குறேன். இப்போ 70 அதாவது 70 கிராம் இருந்ததுல அது ஒரு 65 கிராம் தான் இருக்கு. அப்போ 5 கிராம் எங்க போச்சு சார் அப்படின்னா செதறிடுச்சு சார், ஸ்கேட்டர் ஆயிடுச்சு சார், பார்ட்டிகளா போயிடுச்சு சார். அதுதான் சார் இந்த எறும்புக்கெல்லாம் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. எறும்புக்கு சீக்ரெட் ஆஃப் எனர்ஜியா போயிடுச்சு சார். உனக்கு அது ஜஸ்ட் பார்ட்டிகல், ஆனா எறும்புக்கு எப்படி இருக்கும் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. சரியா? அது வெறும் குளுக்கோஸோ இல்ல இதுவும் மட்டும் இல்ல, அதுல நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கு பிஸ்கெட்ல. அதனால அதுக்கு ரொம்ப எனர்ஜியா போயிடுச்சு. இப்போ நான் பிஸ்கெட் வெயிட் போட்டு பார்க்கும்போது ஒரு டிஃபெக்ட் வந்துச்சுல. டிஃபெக்ட்னா குறைபாடு. இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் அங்க எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. யாருக்கு? எறும்புக்கு. இப்போ இப்படி வரும். அப்படியே ஃபியூஷன். உங்களுக்கு பிஸ்கெட் கொடுக்கணும், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன்னா ஒரு இடத்துல இப்போ உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு லட்டு ரெடி பண்ணிருக்காங்க. சூடா அப்படியே பூந்தி போட்டுக்கிறாங்க. அப்படியே பூந்தி ஒரு கையில வாங்கினேன்.
இன்னொரு கையில என்ன பண்றோம்னா நட்ஸ், இந்த பம்ப்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஆல்மண்ட், அதுக்கப்புறம் நம்ம முந்திரி இதெல்லாம் வச்சிருக்காங்க, திராட்சை முந்திரி எல்லாம் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் வாரம் வந்துட்டேன். இப்ப என்ன பண்றேன்னா உனக்கு ஒரு லட்டு கொடுக்கலான்னு நான் இருக்கிறேன். சோ அந்த திருப்பதி லட்டு இல்லப்பா, உங்களுக்கு ஒரு லட்டு கொடுக்கலாம். என்னமா நான் எத்தனை தடவை சைன் போடுறது, நீங்களே போட்டுக்கணும் போட. I will obey the focus on I did any invisible activities. Can take any action on me. I will accept that. அபி இது என்ன கட்டுறீங்க எனக்கு தெரியும், நான் சொல்றேன் ரெக்கார்ட் சொல்றேன். நீ அதெல்லாம் எழுதிப்ப, இதுலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமா இப்ப என்ன பண்றேன்னா அந்த பூந்திய தனியா வெயிட் போட்டு பாக்குறேன். சரியா சொல்றது, அந்த பூந்திய வெயிட் பண்ணி பாக்குறேன். 50 கிராம் வந்துச்சு. நல்லா உனக்கு ஒரு பெரிய லட்டா கொடுக்க போறோம், அதனால 50 கிராம் வந்துச்சு பூந்தி. அப்புறம் அந்த நட்ஸ் வெயிட் போட்டு பாக்குறேன். 60 கிராம், இது ஒரு 10 கிராம்ஸ் வந்துருச்சு. நட்ஸ் ஒரு 10 கிராம்ஸ் வந்துருச்சு. இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து லட்டு உருண்டையா பிடிக்க போறேன். சரியா, நட்ஸ் வித்து அந்த இது வரலாம். இப்ப எவ்வளவு கிராம் வரணும்? 60 பிளஸ் 10, அது சாரி 50 பிளஸ் 10 60 வரணும். ஆக்சுவலா அது லட்டா புடிச்சிட்டீங்க அப்படின்னா, புடிச்சிட்டு வெயிட் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 55 கிராம் தான் வரும். சரியா, அப்ப 5 கிராம் எங்க சார் போச்சு? முன்னாடி பிஸ்கெட் உடைச்சோம், சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி இது போயிடுச்சு, இரும்பு போயிடுச்சு. அப்போ இது எங்க சார் போச்சு அப்படின்னா, இந்த நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கையில எல்லாம் உட்காருமா. நீங்க பூந்திய லட்டா குடிச்சீங்க, அப்படி நல்லா டைட் பாண்டேஷன் பண்ணும்போது அங்க இருக்கிற நட்ஸ், அங்க இருக்கிற திராட்சை அதெல்லாம் குடிக்கிறது யூத் குடிச்சிட்டு இருக்குல்ல, அந்த குடிக்கிறதுல நிறைய எனர்ஜி அதுக்கு வேணும். எதுக்கு? அந்த லட்டுக்கு அந்த மாலிகூல்ஸ் போயிட்டு அந்த இது குடிக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கா குடிக்கணும்னா அதுக்கு எனர்ஜி தேவை. அப்படி நம்ம குடிக்கும் போது போனதுதான் பைண்டிங் எனர்ஜி. சரியா, முதல் சொன்னது நியூக்ளியர் ஃபிஷன், செகண்ட் சொன்னது ஃபியூஷன். சரியா, நீங்க பூந்திய லட்டா மாத்தினாலும் வெயிட் கம்மியாகும். பிகாஸ் அதுல இருக்கிற நட்ஸ் எல்லாம் இழுத்து புடிச்சு வச்சுக்கிறதுனால. லட்டுனா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கும்போது அப்படிதான் இருக்கணும், கொடுக்கும்போது பூந்தி ஆயிடக்கூடாது. அந்த அளவுக்கு லட்டு நாங்க என்ன பண்ணிருக்கணும், டைட் பண்ணி இருக்கணும். சரியா, பூந்திய லட்டா டைட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ 5 கிராம் காணும், டிஃபெக்ட் ஆயிடுச்சு. இது பேர் மாஸ் டிஃபெக்ட். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு சார்னா, பைண்டிங் எனர்ஜி ஆயிடுச்சு. சரியா, அப்போ அந்த மாஸ் டிஃபெக்ட நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, டேய் இப்ப பாருங்க, இப்பதான் கான்செப்ட் வரும். டெல் எம்னு சொன்னல அந்த மாஸ் டிஃபெக்ட், அது எப்படி தெரியுமா இருக்கும்? டேய் லிசன், don't talk. டேய் லிசன்டா சார், மாஸ் எஃபெக்ட் எப்படி சொல்லலாம்னா, டெல் எம்னு சொல்லலாம், ஈக்குவல் டு புரோட்டான் பிளஸ் என்ன ஆயிடுச்சு, புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். இதுதான் நியூக்ளியஸ், அதில் தானே டிஃபெக்ட் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்றேன்னா, புரோட்டானுடைய மாஸ் இப்படி எழுதுறேன். Z அப்படின்றது அட்டாமிக் நம்பரு, எம்ன்றது மாஸ், சஃபிக்ஸ்ல பீன் போட்டா அது புரோட்டான். அடுத்தது நியூட்ரானை நான் இதை விட டிஃபரன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேபிட்டல் N மென்ஷன் பண்றேன். அதோடைய மாஸ் சஃபிக்ஸ்ல ஸ்மால் n இப்படி போட்டுறேன். இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுறேன். மைனஸ் மைனஸ்
லாஸ்டா நம்ம என்ன பண்ணோம், ஒரிஜினல் இதுதானே பண்றோம். அப்ப மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ், இது மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ், இது மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். இதுல நம்ம அக்யூரேட்டா பாக்குறோம். புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணது இங்க இருக்கிற மாஸ், இதுதான் மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். சரியா, இதுதான் ஒரிஜினல் மாஸ், இது சேஞ்ச் இன் மாஸ், இதுதான் மாஸ் டிஃபெக்ட். நான் இது என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்றேன். ஓகே சார். ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியலாவே அது எனர்ஜி தான் எமிஷன் பண்ணும், லைட் தான் எமிஷன் பண்ணும். அப்போ ஐன்ஸ்டீனுடைய எனர்ஜி ஈக்குவலன்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இங்க டிஃபெக்டா இருக்கிற மாஸ் தான் எனக்கு என்னவா இருக்குன்னா எனர்ஜியா மாறி இருக்கு. அந்த எனர்ஜிக்கு பேர் இருக்கு, அதுக்கு பேர் தான் பைண்டிங் எனர்ஜி. அத பிஇ அப்படின்னு ஷார்ட்டா எழுதலாம். அப்போ மாஸ் தான் இங்க இருக்கிற டிஃபெக்ட். நான் எழுதுறேன் Z m suffix p plus n m suffix n, புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் போட்டாச்சு. சரிங்களா, மைனஸ் கேபிட்டல் M. ஓகே, இதுக்கு ஒரு பிராக்கெட். இது மாஸ் இன்டி சி ஸ்கொயர் அப்படி போட்டோம்னா தட் இஸ் பைண்டிங் எனர்ஜி. ஈக்குவேஷன் 2, புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் மைனஸ் ஆட்டம் இன்டு சி ஸ்கொயர். இது மாஸ் இன்டு சி ஸ்கொயர், தட் இஸ் எனர்ஜி ஈக்குவலன்ட். எனர்ஜி ஈக்குவலன்ட் தான் நம்ம பைண்டிங் எனர்ஜின்னு பாக்குறோம். ஓகே சார், பைண்டிங் எனர்ஜி இதோட நிறுத்தி இல்ல. நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 2ல ஈக்குவேஷன் 2 adding and subtracting mass of the electron, mass of electron. எலக்ட்ரான் என்ன பண்றேன்னா ஆட் பண்றேன், சப்ட்ராக்ட் பண்றேன். அப்ப ஈக்குவேஷன் எதுவும் சேஞ்ச் ஆகாது. அப்போ பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு, நல்லா கவனிக்கடா, இங்க இருக்கிற Z m suffix p ன்றது என்ன சொன்னேன், புரோட்டான் மாஸோட இது மாஸ் ஆஃப் தி புரோட்டான் பிளஸ் மாஸ் ஆஃப் தி நியூட்ரான். இங்க இன்னொரு விஷயத்தை பிளஸ் பண்றேன். நான் என்ன சொல்லிட்டேன், ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் ஆஃப் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இந்த மாஸுக்கு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் போடல, இந்த பிராக்கெட்ல Z ன்னு போட்டுங்க. சரியா, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். சோ இப்போ என்ன பண்றேன்னா மைனஸ் m மைனஸ் Z into m suffix e. இங்க பிளஸ் பண்ணிருக்கேன், இங்க மைனஸ் பண்ணிருக்கேன். இந்த ஈக்குவேஷன்ல எந்த சேஞ்சஸும் வராது சார். ஆனா நான் என்ன பண்றேன்னா ஒரு சேஞ்சஸ் பண்றோம். எப்படின்னா இங்க இருக்கிற புரோட்டானையும் இங்க இருக்கிற எலக்ட்ரானையும் ஆட் பண்ணா Z, அதாவது Z கூட தேவையில்ல, இப்படி போடுறேன். m suffix p mass of the proton plus mass of the electron equal to mass of the hydrogen. mass of the protonனையும் mass of the electronனையும் ஆட் பண்ணா mass of the hydrogen கிடைக்கும் போது, அப்ப நான் காமனா இப்படி போட்டுக்கலாம். so binding energy equal to இந்த mass of the proton mass of the electronக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா Z into m suffix h அப்படின்னு போடுறேன். பிளஸ் டேய் Z காமனா எடுத்துட்டா m suffix p plus m suffix e என்ன ஆயிடுச்சு, m suffix h ஆயிடுச்சு. அடுத்தது n m suffix n, இது கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். n m suffix n. இந்த இடத்துல மைனஸ் காமனா வெளியேற்றுங்க, எடுத்துட்டா பிராக்கெட் குள்ள m plus z m suffix e சோ இது வந்து இப்படி ஆயிடும் c ஸ்கொயர். கவனிங்க, இதுல ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். என்ன சார் அப்படின்னா இந்த கேபிட்டல் M இருக்குல்ல, இதையும் எலக்ட்ரானையும் நம்ம ஆட் பண்ணனா மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன சார் கிடைக்கும்னா மாஸ் ஆஃப் தி ஆட்டம் கிடைக்கும்.
அப்போ மாஸ் ஆஃப் தி ஆட்டம் கிடைச்சிச்சுன்னா அது m சஃபிக்ஸ் எழுதலாம். அப்போ பைண்டிங் எனர்ஜி இது ஈக்குவேஷன், இதுவே நம்ம சொல்லணும் ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. சோ ஈக்குவேஷன் பைண்டிங் எனர்ஜினா ஆகுனா Z m suffix h mass of the hydrogen plus mass of the neutron minus mass of the atom into c square. இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 50 ஈக்குவேஷன். இதுதான் ஆக்சுவலான பைண்டிங் எனர்ஜி. மாஸ் டிஃபெக்ட்னா ஆயிடுச்சு, பைண்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா ஹைட்ரஜனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மாஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் பிளஸ் மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் மைனஸ் ஆட்டாமிக், அதாவது மாஸ் ஆஃப் தி ஆட்டம் இன்டு சி ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி கிடைச்சிரும். சரிங்களா? சோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன கொஸ்டின் எடுக்கிறவங்களுடைய டிசைட்ல இருக்கு. சோ இத வந்து 3 மார்க்லயும் கேட்கலாம், இல்ல 5 மார்க்லயும் கேட்கலாம். சரியா? இத நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அப்படியே இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஆட்டமா பார்க்கும்போது இந்த மாஸ் கிடைக்குது. ஆனா அது நியூக்ளியன்ஸா பார்க்கும்போது ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணி நியூக்ளியன்ஸா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபெக்ட் வருது. அப்ப ஏன் டிஃபெக்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாஸ் டிஃபெக்ட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா பைண்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இதுதான் ஆட்டம்ஸ்ல நியூக்ளியஸ்ல நடக்கிற விஷயம். மெயினா நியூக்ளியஸ்ல நடக்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். சார் இதெல்லாம் சார் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். நம்ம இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல யார் டாமினேஷனா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வச்சுதான் டாமினேஷன் யாருன்னு சொல்றோம். 1.66 into 10 power minus 27. இதுதான் 1u. இத எப்படி சொல்லணும் அப்படின்னா 1u into c square. 1 அட்டாமிக் மாஸ் உடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா 1 அட்டாமிக் மாஸ்க்கு தான் நீங்க 1.66 into 10 power minus 27 எழுதிருக்கீங்க. into c square இருக்குது ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்னா 3 into 10 power 8 ஸ்கொயர். நல்லா கவனிச்சுக்கங்க. 1.66 into 3 ஸ்கொயர் பண்ணா 9. இங்க 27 10 power minus 27 8 into 2 plus 16. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு தெரியுமா? 1uc ஸ்கொயர் அப்படின்றது 14.94 into 10 power minus 11. இது ஜூல். ஆக்சுவலா ஜூல்ல நம்ம சொல்லக்கூடாது, ஈக்குவலன்ட் அட்டாமிக் மாஸ் யூனிட் எலக்ட்ரான் வோல்ட்ல சொன்னோம். அப்ப எப்படி சார் எழுதுறது அப்படின்னா 1uc ஸ்கொயர் ஈக்குவல் டு இது கூட என்ன பண்ணா டிவைடட் பை சார்ஜோட வேல்யூ 1.6 into 10 power minus 19 பண்ணீங்கன்னா 937 அது 931 மில்லியன். மில்லியன்னா 10 power plus 6 எலக்ட்ரான் வோல்ட்ல சொல்லணும். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் உடைய எனர்ஜி ஈக்குவலன்ட் வேல்யூன்னு கேட்டானா 1uc ஸ்கொயர் உடைய வேல்யூ என்ன தெரியுமா? 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இந்த வேல்யூ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. சம்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவீங்க, 1 மார்க்ல நிறைய கேட்பாங்க. சரியா? அடுத்தது பார்க்க போறது பைண்டிங் எனர்ஜி கர்வ். பைண்டிங் எனர்ஜி கர்வ்ன்றது நதிங் பட் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி கர்வ் பார்க்க போறோம். பார்த்துடலாம். ஓகே சென்ட்ரா. சோ இங்க நீங்க பாக்குறீங்க
ஓகேங்க பாக்குறீங்கப்பா பைண்டிங் எனர்ஜி சரியா பைண்டிங் எனர்ஜி பிஇ அப்படின்னு பாக்குறீங்க சார் மேல ஒரு லைன் போட்டிருக்காங்க சார் இந்த பிஇக்கு மேல ஒரு லைன் போட்டிருக்காங்க சார் என்ன சார் மீனிங்னா ஆவரேஜ் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் அது ஆவரேஜ் எடுத்திருக்காங்கன்றத நான் எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா மாஸ் நம்பரால டிவைட் பண்ணிருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் Z into M suffix H so mass of the hydrogen plus mass of the neutron minus mass of the atom into C square we all know that இது நல்லாவே தெரியும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி divided by mass number A அப்படின்னு போட்டீங்கன்னா that is average binding energy அந்த average binding energy நம்ம ஒரு கர்வா பார்த்தோம் அப்படின்னா அதாவது இது மாதிரி ஒரு கிராஃபிக்கல் வேல்யூல number of nucleons that means mass number sorry nucleus தெரியும் அந்த நியூக்ளியஸ் தான் நியூக்ளியான் சொல்லிருக்காங்க ஏன் நியூக்ளியான்ஸ் சொன்னாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொல்லிருக்காங்க அதாவது நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க அதனால நியூக்ளியஸ் சொல்லிருக்காங்க மாஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் தான் இங்க நியூக்ளியான் சொல்லிருக்காங்க அது எக்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க 0 50 100 150 200 250 அப்படியே y ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா 0 2 4 6 8 னு கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான்னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் சொல்லிருக்காங்க per நியூக்ளியானுக்கு எவ்வளவு ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி இருக்கும் சார் ஆவரேஜ்னு வந்துட்ட பிறகு per நியூக்ளியான் தான வரும் ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளவு இருக்கு எனர்ஜி ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி நல்லா பாருங்க இந்த கர்வ் வச்சு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் வச்சு நம்ம இப்ப சொல்ல போறோம் இந்த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி per nucleon is the average energy required to separate single nucleons from the particular nucleus ஒரு பெரிய நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு சிங்கிள் பர்టిక్యులர் நியூக்ளியஸ்க்கு ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பத்தி பேசுறது தான் இது சரியா நம்ம அடுத்த இது பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க சார் இப்ப நம்ம ஒரு கிராஃப் பார்த்தோம்ல அந்த கிராஃபை பேஸ் பண்ணதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா the value of binding energy rise as the mass number increases you until it reaches maximum value of 8.8 million electron volt for mass number 56 மாஸ் நம்பர் 56ன்றது அயன் இரும்பு சரியா இதுக்குதான் இதுக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி இருக்கு எப்படி சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா நல்லா கவனிங்க இந்த இடத்துல பாருங்க அயன் இருக்கும் உங்க புக்ல கூட அப்படியே பாருங்க இதுல தெரிதா பாருங்க இதுலயே நல்லா தெரியும் இங்க இருக்கு பாத்தீங்களா இங்க எவ்வளவு தெரியுமா எனர்ஜி இருக்கு 8.8 சரிங்களா 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு என்ன இருக்கு எனர்ஜி இருக்கு மேக்ஸிமம் ஆவரேஜ் அப்படின்றது ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜின்றது அயனுக்கு இருக்கு அப்படின்றது இந்த அகார்டிங் டு கிராஃப் சோ கிராஃப்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது சரிங்க சார் செகண்ட் பாயிண்ட் சார் அப்படின்னா தி ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி per nucleon is about 8.5 million electron volt for nuclei having mass number lying between mass number நல்லா பாருங்க 40 and 120 சார் இந்த mass number 40 to 120 க்கு betweenல இருக்கிற the average nucleons எல்லாம் எப்படி இருக்குன்னா 8.5 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் அளவு ரேஞ்சில் இருக்கும் 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ரேஞ்சில் இருக்கு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த எலிமெண்ட் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி மோர் ஸ்டேபிள் அண்ட் நாட் ரேடியோ ஆக்டிவ் சார் ஸ்டேபிளா இருக்கும் சார் இந்த நியூக்ளியஸ் எல்லாம்
because mass number 42 120 நான் ரேடியோஆக்டிவ் மெட்டீரியலா ஒர்க் பண்றதா அவங்க இன்டைரக்டா அப்படி சொல்லிருக்காங்க. நாட் ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மோர் ஸ்டேபிள், ஸ்டேபிளா இருக்கிற நியூக்ளியஸ் எப்பவுமே எலக்ட்ரானியோ அதாவது எமிஷன் அது டீகேன்றது நடக்காது. சரியா, அது ஞாபகம் வச்சுங்க. இந்த கிராஃப் நல்லா பாருங்க. இந்த 42 இந்த 40 இருக்குல்ல, from 40 to 120 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கும். நியூக்ளியஸ் நாட் ரேடியோ ஆக்டிவிட்டி, எமிஷன் எதுவுமே பண்ணாது. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் ஒரு பிக்கஸ்ட் பாயிண்ட். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, for higher mass number the curve drops slowly and the binding energy for uranium is about 7.6 million electron volt. The 7.6 million electron volt இருக்கிற யுரேனியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மெட்டீரியல். பிகாஸ் இதுதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல அதிகமா யூஸ் பண்ற மெட்டீரியல். Such nuclei are unstable and they exhibit radioactive. இது அன்ஸ்டேபிளா இருக்கும். சோ அன்ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன சார் அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 82 நம்பர்ஸ் இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல் தான். சார் இங்க அட்டாமிக் நம்பர் கொடுக்கல, மாஸ் நம்பர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது அதோடைய average binding energy uranium is 7.6 million electron volt. So from figure 9.24 is two light nuclei with mass number less than 28 combined with the nucleus of mass number less than 56. The 24 to 6 lesser than 24. சரியா, சாரி, lesser than 28 to 56. இந்த பிட்வீன்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் லைட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட் மெட்டீரியல் ஆட் பண்ணா உங்களுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன். சரியா, நியூக்ளியர் ஃபியூஷன் எதுக்காக சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் எதுக்காக சார் யூஸ் பண்றாங்கன்னா, ஹைட்ரஜன் பாம், அட்டாமிக் பாம் இருக்குல்ல, அது 1 லட்சம் பேர் சாவடிச்சா ஹைட்ரஜன் பாம் 100 லட்சம் பேர் சாவடிக்கும். அதாவது 1 crore people சாவடிக்கும். சரியா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த லைட் வெயிட் மெட்டீரியல் என்ன பண்ணுவோம்னா ஹைட்ரஜனுடைய நியூட்ரானோ, சரியா, ஹைட்ரஜனுடைய நியூட்ரான் H12 H13 இது பேர் நியூட்ரான், இது பேர் ட்ரிட்டியம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கும்போது அந்த இடத்துல அது சென்ட் பண்ணா அதுதான் ஹைட்ரஜன் பாம். சரியா, இப்போதைக்கு நார்த் கொரியால மட்டும் தான் இருக்கு, மத்த கண்ட்ரிகளே இல்ல. ஓகேடா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. சரியா, சோ இது சொல்லிடுறேன். லிசன், ஹைட்ரஜன் பாம்னா இங்க நியூக்ளியர் ஃபிஷன் நடக்குது. சோ நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கிறதுனால இங்க இருக்கிறது அட்டாமிக் பாம், அப்படி இல்லனா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். சரியா, சோ இது வந்து ஆட்டம் பாமுடைய பிரின்சிபல். இது நியூக்ளியர் ஃபிஷன், முன்னாடி பார்த்த பாயிண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகேடா, தேங்க்யூ.